கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் 7வது மாதத்திலே தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான இரக்கமும் கிருபையும் நாம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பாராக. இந்த மாதத்திலும் 7வது மாதத்திலே நாம் திரியேக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சந்நிதியிலே நாமும் நன்றியறிதலான பிள்ளைகளாய் 6 மாதமும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்த அத்தனை கிருபைகளுக்கும் நாம் கிராட்டிடியூடாக இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த மாதத்திலும் நம்மை இன்னும் புதிய கிருபையோடு நம்மை நடத்தி செல்வாராக. இப்போதும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராளனாய் இருக்கும்போது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் அழகான இந்த பகுதியை நம்ம அடிக்கடி இதை வாசிச்சிருக்கிறோம். இப்போது திரும்பவுமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறார்? நீ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஏற்கனவே மகிமைப்படுத்திட்டாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய குமாரனை அனுப்பும்போது என்ன சொல்றார்? நான் இப்போவும் மகிமைப்படுத்தினேன், இனிமேலும் உன்னை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் அனுப்பின காரியத்தை, அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை எதற்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அத்தனையும் செய்து முடித்து வெற்றி வாகை சூழ்ந்த போது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஆகவே நாமும் கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பின நோக்கம், நம்மை பிறப்பித்த நோக்கம், அவைகளை நாம் நிறைவேற்றி முடிக்கிற போது நிச்சயமாக அந்த மகிமையில நம்மை என்ன செய்வார்? இணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ பார்க்குறோம், அநேக சகோதரர்கள், நாம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு முதற் பேரு, முதற் கனி என்று நாம் அதை சொல்கிறோம். இப்போ முதற் பேரானவராக அவர் இருக்க என்ன செஞ்சிருக்கிறாரா? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ பாருங்க, ஆண்டவர் இவர்களை எல்லாம் கொண்டு வர்றார். முன் அறிந்தாரோ, எப்போ அறிந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்போ ஆண்டவர் அறிந்து கொள்ளல, நாம் அவரை அறியாதிருந்தோம். ஆனால் நம்மை அவர் அறிந்து புரிந்து தெரிந்து அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முன் அறிந்தாரோ என்று யாரெல்லாம் தேவ சமூகத்தில், யாரெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக அவருடைய வலது பார்சத்தில் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு யாரெல்லாம் ஆண்டவர் முன்ன அறிந்தாரோ, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தாயின் கருவில் நான் உருவாக முன்பே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தமது தேவனின் சாயலுக்கு ஒப்பாக. ஆண்டவர் ஆதியிலே மனிதனை படைக்கும் போதே எப்படி படைத்தார்? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய மகிமையின்படியே நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையும் அப்படிப்பட்ட சீரையும் பெற்ற மனிதன் தான் என்ன செய்யல? அதை தக்க வைத்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தக்க வைத்து கொள்ளாமல் அதை என்ன செஞ்சிட்டாங்க? பரிதாபமாக அதை இழந்து அந்த ஏதேன் தோட்ட உறவில் இருந்து அவன் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இப்போ பாருங்க, அவர் உலாவி கொண்டிருந்த தேவன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு? அவர் கூட உலாவிட்டு இருந்தவங்க ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே என்ன செய்கிறாங்க?
அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. வேலை செய்து நெற்றி வேர்வை நிலத்தில் சேர்ந்து பாடுபட வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் அத்தனை ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டு வெளியே அப்படியே ஒரு நிலைவரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த சூழ்நிலை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவர் சந்ததியின் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு மேலே வீழ்ச்சி, முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மனிதர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக திரும்பவும் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்குறித்து வைத்த அந்த தேவன் என்ன செய்கிறார்னா, உன் பெயரை நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஜீவ புஸ்தகம் எழுதி வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிறப்பு சான்று வாங்குறோம். ஒரு குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்கிறோம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறோம். அது மாதிரி நம்ம உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்போது நம்ம ஆண்டவர் முன்குறித்தாரோ அந்த பேரை எழுதி வச்சிருப்பார். அதே நம்ம எப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளாக பிறக்கிறோமோ அப்போது நம்மளுடைய பெயர்கள் எதில் எழுதப்படும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ எல்லாருடைய பெயரும் எதில் எழுதியிருக்கோம், ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பெயருமே ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். ஆண்டவர் ஒருவரை நினைத்து நினைத்து என்ன செய்வார், என் மகள் வருவாளா, என் மகள் வருவாளா என்று சொல்லி ஆர்வமாய் காத்திருக்கிறார். அப்போ அவருக்குள்ளாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எந்த புத்தகத்தில் எழுதுறாரு, ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. இப்போ முன் குறித்திருக்கிறார். குறித்துன்னு என்னது, நம்ம எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறோம். அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, குறித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நம்ம அழகா ஃபாதர் பாடுவார், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. அல்லேலூயா. அப்போ எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குறோம், முன் அறிந்த தேவன், முன் குறித்த தேவன். அடுத்ததாக என்ன செய்கிறாரு, அழைத்து இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் பிதாவாகிய தேவனாக இருக்கும்போதும் நிறைய பேர் அழைச்சிருக்கிறார். ஆபிரகாம் அழைச்சார், ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து அவரை அழைச்சார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ கண் பார்க்கும் பூமி கால் மதிக்கும் தேசத்தையெல்லாம் உனக்கு தருவேன், உன் சந்ததியார் பகைவருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும், உனக்குள்ளாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு தந்து அவர் அழைத்தார். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை எல்லாம் நீ மீட்டு கொண்டு வரணும் என்று சொல்லி என்ன செய்கிறார், யாத்ராகமத்தில் மோசே அழைக்கிறார். அல்லேலூயா. அதே போல் என்ன செய்கிறாரு, நீ பேழையை கட்டுன்னு சொல்லிட்டு என்னது நோவாவை அழைக்கிறார். அல்லேலூயா. இதுபோல் அநேக பக்தர்களை பார்க்குறோம், அவங்கள எல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார். நியாயாதிபதிகள் நாட்கள்லையும் பாருங்க, பராக்கிரமசாலி என்று சொல்லி கிதியோன் அழைக்கிறார், தெபோரால் அழைக்கிறார், சிம்சோனும் ஆண்டவர் அழைக்கிறார், எப்தாவும் ஆண்டவர் அழைச்சார். இது மாதிரி நிறைய நியாயாதிபதிகளை எல்லாம் அழைச்சார். அப்புறம் என்ன செய்கிறாரு, குட்டி தம்பி சாமுவேல் அவன் என்ன செஞ்சார், தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல, ஆசாரியனாக அந்த இடத்துல சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அது மாதிரி ஆண்டவர் அநேகர் அழைத்திருக்கிறார். அதே போல பாருங்க, என்னது அவருடைய ஊழியத்தின் நாட்கள் வரும்போது அவர் 12 சீஷர்களை தனக்காக தெரிந்து கொள்ள அழைத்தார். என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். பேதுரு, அந்திரேயா அவர்களெல்லாம் அவர்களுடைய தகப்பனை விட்டுவிட்டு, வலையை விட்டுவிட்டு அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. இன்னும் ஆயத்துறையில் உட்கார்ந்து மத்தேயுவை அழைத்தார். இது மாதிரி நிறைய சீஷர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 70 பேர், இன்னும் 12 பேர் கூட சேர்ந்து இன்னும் 70 பேரை தெரிந்து கொண்டார். எல்லாரும் என்ன செய்கிறார், நீங்கள் இதில் இருக்கிற கிராமத்துக்கு போகணும் 2 பேராக அனுப்பி வைத்தும் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இதையெல்லாம் பாருங்க, அவங்கள எல்லாம் ஆண்டவர் அழைத்தவர், உண்மையுள்ளவர். நம்மையும் அதே போல இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலரை தந்திரத்தினாலே அழைக்கிறார், சிலரை சில கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் அழைக்கிறார், சிலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது எப்படி அழைச்சாரு, கரவலாடுகள் பின்னால ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அழைத்தார். அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்குறோம், சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு யோசேப்பு ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார்.
அடிமையாக இருந்தவங்கள ஆளுகை செய்கிறவர்களும் ஆண்டவர் அழைத்துட்டு வந்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி தாயும் தகப்பனும் இல்லாத அப்படி முர்தேகாயிட்டு வளர்க்கப்பட்ட அருமையான எஸ்தரை ஆண்டவர் ராஜாத்தியாக அழைத்தார். அந்த யூத ஜனங்களையே காப்பாற்றும் ஒரு நல்ல ஒரு இரட்சகியாக அவளை எழுப்பினார். ஹல்லேலூயா. இது போல ஆண்டவர் அநேகர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அந்த நாட்களில் நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நடுவில் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான். ஹல்லேலூயா. யோபு நீதிமானா இருந்தார். அதே போல பார்க்குறோம் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் என்று. அதுபோல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்தினுடைய மனைவி சொல்ற, இந்த நீதிமானை நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் நான் ரொம்ப பாடுபட்டேன் அப்படிங்கிறான். அவங்களே சொல்றாங்க நீதிமான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றோடும் முன் அறிந்தாரோ சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு 29வது வசனத்தில் பாருங்க, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ பாருங்க முன் குறிச்சவங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ எத்தனையோ இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டத்திலையும் 800 கோடிக்கு மேலே இப்போ மக்கள் தொகை சென்றிருக்குன்னு சொல்லி கணக்கு இருக்குது. அப்போ அத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு கோடியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளையெல்லாம் இங்கே கூடி வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? அவருக்காக ஓடி ஓடி வேலை செய்வதற்காக. ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்ம பாவிகளாக இருந்தபோது, அக்கிரமங்களில் மரித்து போய் இருந்தபோது, நாம் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று எண்ணப்பட்ட போது, எல்லா ஜனங்களாலும் துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்ட போது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்த தயவு பெரியது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் நம்மீது நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை போல, கழுதை குட்டியை போல நாமும் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் யாருமே அந்த கழுதையை கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போய் அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வா, அது ஆண்டவருக்கு வேண்டும், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அழைத்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்மையும் ஒரு நாள் நீ ஆண்டவருக்கு வேண்டும் மகளே, நீ ஆண்டவருக்கு வேண்டும் மகனே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அழைத்தவர் அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் முற்றிலுமாக சிலுவையிலே எல்லாவற்றையும் குலைத்து போட்டார். நம்முடைய இனி பாவங்களுக்காக நம்ம பிறக்கல, நம்ம பாவங்களுக்கு மரித்து நீதிக்காக எழும்பியிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ நீதியை நாம் நிறைவேற்றும் போது நம் பாவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. நாம் புதிய மனிதர்களாகி விட்டோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம்ங்கிறதுல அத்தனையுமே அடங்கிருச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை இந்த நாட்களில் நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இப்படி பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, இத்தனை அவர் நமக்காக செய்திருக்கிறார். இந்த தேவன் பாருங்க அவ்வளவு காரியங்களை நமக்காக செய்த தேவன் 32வது வசனத்தில் பாருங்க, அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்வி இதை தான் கேட்குறாங்க. இத்தனை செய்தது எதற்கு? இத்தனை செய்தது எதற்கு? மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள்வதற்காக. ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட, இயேசுவோடு கூட நமக்கு தந்தவர், அவரையே சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. ஆகவே தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்தவர். எனக்கு நாளை குறித்து எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இனிமேல் இருக்கக்கூடிய மாதத்தை நம்ம எப்படி கடப்போம்?
உலகம் ரொம்ப பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதே, எங்கு பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமா இருக்கிறதே, சண்டை சச்சரவுகளாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி ஆண்டவருக்கு விருப்பமாய் நாம் எப்படி வாழ்வோம் என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவர். சங்கீதம் 63:2 வாசிப்போம். சங்கீதம் 63:2. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. அதுபோல் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் அவர் வல்லமையை மகிமையை பெற்ற ஜனங்கள் நிறைய இருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். உன்னதும் உயரமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறதையும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறதையும் அவர் காண்கிறார், மகிமையை காண்கிறார். ஹல்லேலூயா. இல்லை யோவான் வெளிப்படுத்தல பரலோக ராஜ்யத்தின மகிமையெல்லாம் காண்கிறார். ஹல்லேலூயா. இல்லை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது இந்த மேய்ப்பர்களாக எதை காண்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த இடத்துல தோன்றி அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றாங்க, அந்த மகிமையை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். அதே போல நம்மளும் அதே போல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். நம்ம 50வது சங்கீதத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. அதே போல் 97வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். 97:6. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சிமையும் நம்ம பார்க்கணும்னா அவர் படைத்த ஆகாய விரிவை பார்க்கும்போதே நாம் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இன்னுமே எப்பேற்பட்ட அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி எது படித்த ஒரு வானசாஸ்திர வல்லுநர்களாலையும் இப்போ அந்த ஆகாய விரிவை ஆராய்ச்சி செய்யவே முடியல. அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3000 நட்சத்திரங்களை தான் ஆராய்ச்சி செய்ய முடியுதான், அப்படிப்பட்ட பவர்ஃபுல் டெலஸ்கோப்பில். ஆனால் கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நட்சத்திரங்கள் பிறக்கிறது, எத்தனை நட்சத்திரங்கள் அழிகிறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே கணக்கே தெரியலையாம். அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் நம் தேவன். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்கள் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் என்று. இப்போ எல்லா ஜனமும் பார்க்குறாங்களா இல்லையா? இந்த உலகத்திற்கு அத்தனை ஜனங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல் என்ன செய்கிறார்? சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஏதாவது பார்ஷியாலிட்டி இருக்குது அவர்கிட்ட? இல்லை, பட்சபாதம் இல்லாத தேவன் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனால் அந்த மகிமையை பார்த்தாலும் அந்த மகிமை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்க. அது ஒன்று தான் பெரிய பரிதாபம். இங்கே பாருங்க, அதனால் நம்ம என்ன செய்யணும்? செவி சாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். 2 காரியத்தை செய்யணும் ஆண்டவர் சமூகத்தில். என்ன செய்யணும்? அவர் நம்மை ஆண்டவர் பயில் காட்டி அழைக்கும் போது நம்மை அழைக்கிறாரு, அப்போ செவி சாய்க்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க என்ன சொல்லியிருக்குது, 1:20 ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்திலும் ஒளிம வாசலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே நீங்கள் பேதைமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியனரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஃபஸ்ட்டு வாயில் சொல்லி பார்க்குறாரு, அந்த சத்தத்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, காது தான் கேட்க மாட்டேங்குதா இருக்குது. செவித்தின உள்ளவர்களாக இருக்கிறாங்க, செவிட்டு விரியனை போல இருக்கிறாங்களாட்டுக்கு. கையிலேயாவது கூப்பிடுவோம்,
செய்கையாவது காட்டுவோம். என் கையை நீட்டுறேன், அதையும் என்ன செய்யறதில்ல, பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கையை நீட்டி பார்த்தாரு, அதுவும் என்ன செய்யல, பார்க்கல. இப்போ சிலுவை மரத்துலேயும் என்ன செஞ்சுக்கிறார் ஆண்டவர். அதைத்தான் அங்கேயே சாலமோன் ஞானியே சொல்கிறார், கையை நீட்டியும். எப்படி நீட்டியிருப்பார் ஆண்டவர்? வா மகனே மகளே வா, உனக்காக நான் மறித்தேன். சிலுவையில் கையை நீட்டினதை சாலமோன் அப்பயே சொல்லிட்டார். பாருங்க, என் கையை நீட்டியும் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டி இருக்கிறேன், உனக்காக நான் எவ்வளோ அன்பு சேர்ந்துருக்கிறேன். அப்படி நீட்டியும் கவனிக்கிறோன்னு ஒருவனும் இல்லை. அப்படி வசனத்துக்கும் செவி கொடுக்கறது இல்லை, அவர் ரத்தத்துக்கும் செவி கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பரிதாபம் மனுஷருடைய நிலைமை பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்மை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், அதே போல மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம அழைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது குறிப்பை எழுதிக்கிங்க. யாத்திராகமம் 33:17 நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குறோம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தை தந்தார். பாவிகளை, பாவியான நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, ரோமர் 11:29 பார்த்தீங்கன்னா, அவர் மாறாத அழைப்பு, அவர் மாறாத அழைப்பை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பு வந்து இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேன், இல்லை உன்னை கூப்பிடல அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, மாறி மாறி பேசக்கூடிய ஆண்டவர் அல்ல. அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மாறாத அழைப்பு என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, 29வது வசனம், ரோமர் 11:29, தேவனுடைய மாறாதது. ஹல்லேலூயா. அவர் அழைச்சிட்டாருன்னா அழைச்சது தான், அதில் எந்த விதமான இது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு, இந்த அண்ட சராசரங்களெல்லாம் படைத்த தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபை நினைச்சு பாருங்க. சும்மா சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட நமக்கு அழைப்பு வரல, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மளை கூப்பிடுது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, 1 கொரிந்தியர் 7:15 வாசிக்கிறோம், நம்மை சமாதானத்திற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும், யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் அங்கே இருக்கிற இடத்துல நம்மளமாக ஒரு சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலாவது நீ சமாதானத்துக்கேற்றவர்களை சிந்தித்தாயானால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம இன்னுமே நம்ம என்ன செய்கிறோம், இஸ்ரவேலி சமாதானத்திற்காக, எருசலேம் சமாதானத்துக்காக இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் இன்னும் ஆண்டவர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், பிலிப்பியர் 3:14 பார்க்குறோம், பந்தய பொருளை பெரும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பந்தய பொருள் என்பது என்ன, லக்கு. பரலோகம் தான் நம்மளுடைய லக்காக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்கிறோம், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைன் போட்டிருப்பாங்களா, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஓடுற ரேஸில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ட்ராக் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தனித்தனி ட்ராக், அவரவருக்கு தனித்தனி ட்ராக். தம்பிக்கு தெரியும், மாரத்தான்லாம் ஓடணும் தம்பிகளுக்கெல்லாம். கடைசியில் வரும்போது அந்த லைனுக்கு வந்துடுவாங்க. அப்போ வெளியே போனால் எப்படி வேணாலும் ஓடலாம். அப்போ பாருங்கள், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள்லாம் அந்த அவங்க சொன்ன எல்லா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். பந்தயத்தில் ஓடுகிறவங்கெல்லாம் அங்கே எங்கேயும் பராக் பார்த்துட்டோன்னு ஓட முடியாது. நம்மளுடைய கவலையை வச்சுட்டு இருந்தால் ஓட முடியாது. ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடணும்னா ஓட முடியாது. அப்போ நம்ம நல்லா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆவியிலே பலன் கொண்டு உன்னதத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துக்கு நமக்கு என்ன வேணும், தகுதி. நமக்கு முன் வைத்திருக்கிற ஆவியின் கனி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அவர் நமக்காக நம்ம பரிசு பொருளை வச்சிருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. சில சமயம் சில ஸ்கூல்லாம் சில போட்டி வச்சோம்னா
குழந்தைய இதுக்கு ப்ரைஸ் தருவாங்களா தரமாட்டாங்களா, இல்லை கையை மட்டும் தட்டிட்டு விட்டுருவாங்களா அப்படிலாம் குழந்தைங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. பரிசு உண்டாங்க டீச்சர், நிச்சயமாக பரிசு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பரிசு இருந்ததுன்னா அது ஒரு போட்டியில் இன்னும் ஆர்வமாக எல்லோரும் கலந்துக்குவாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் நல்லா செஞ்சாங்கப்பா, ஒரு கை தட்டிடலாம்னா, இந்த கை தட்டுறதுக்காக நம்ம போய் சேரணுமா அப்படின்னு சில குழந்தைகளுக்கு யோசனையாக இருக்கும். இப்போ பரிசு பொருள் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை வைத்திருக்கிறார். இது முதல் எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்குது பவுல் சொல்றார். அது எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், எல்லா கிரீடம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் அதை சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குறோம், பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தப்படுத்துவதற்காக. நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், மகிமையின் மேலே மகிமை அடைவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தது அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கிற. அதற்காகவே இந்த பர்பஸ் பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறாரு, அதற்காகத்தான் அவனை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் உண்மையாய் நம்மை இந்த காரியங்கள்லாம் சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, கிதியோன பராக்கிரமசாலியே, எல்லாரையும் ஆண்டவர் அப்படி அழைச்சிருக்கிறார். அவர் கல்யாணத்திற்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தியற்ற ஸ்திரீகள் எல்லாரும் போய் நின்ன கதையெல்லாம் நமக்கு தெரியும். கடைசி வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை அந்த எண்ணம் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் மணவாளனை சந்திக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்குது, முடிவு பெறிந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த இடத்துல இவ்வளோ நாளும் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்தின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் லௌகீக இச்சைகளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நெருக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியான கல்யாண நாள் வரும்போது மணவாட்டி ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஆயத்தமாக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தால் தான் மணவாளனோடு என்ன செய்ய முடியும், போய் சேர முடியும். ஹல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நாம் அவரை அழைக்கக்கூடிய காலத்தில் வந்துவிட்டோம். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அழைத்தது எதற்கு, மணவாளனே வாரும் என்று சொல்லி நாம் அவரை அழைக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார், மத்தியானத்தில் என் பிரியமே நிரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை, கரை திரை பிழையற்ற வாழ்க்கை வாழ்ந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய ஒரு கூட்ட ஜனத்தை என்னிடத்தில் சேருங்கள். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியை வைப்பேன். ஹல்லேலூயா. அழைத்துட்டு சும்மா விடுற தேவன் அல்ல நம் தேவன். எல்லாவற்றையும் அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பலத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி, அவர் மட்டும் வர்றதில்லை. நம்மெல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வெறுங்கை வீசிட்டு கூட போயிட்டு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் வெறுங்கையை என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கரையேறி ஊமதன் நிற்கும் போது ரட்சகா வேறுங்கையனாகவும் கண்டுகொள்ள ஆகுமா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காம வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாகவும் கண்டுகொள்ள ஆகுமா. அப்போ நம்ம ஆத்மாக்களோடு போகணும்னு சொல்லியிருக்கு. ஃபாதர் சொல்றார், என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி சம்பாதிச்சிருப்போம் பாருங்க, அந்த ஆத்மாக்களோடு போகணுமா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லிட்டு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த
அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம அப்படியாக இருக்கணும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 1லிருந்து அதை வாசிக்கிறோம். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் பெற்றோர்கள் கூட ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் கூட போகலாம். நண்பர்கள் ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கலாம், உறவுகள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நான் உனக்காக எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும். நீ சுதந்திரவாளி. நீ சுதந்திரவாளி. நீ ஆண்டவருக்காக தெரிந்து கொண்ட முதற் பேரு. நீ என்னுடைய பிரியமான பிள்ளை அல்லவா? எபிராயிமே, உனக்காக என்னுடைய பரிதாபங்கள் பொங்குகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் பாருங்க, நமக்காக எவ்வளவோ ஆசையா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படித்தான் சொல்றார். உனக்காக தான், உனக்காக நான் மரித்தேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்தேன், யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலை நம்மை மகிமைப்படுத்துகிற தேவமா இருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்துறது எப்படி நமக்கு தெரியும்? நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தின எல்லாருமே பார்த்தாங்க. அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கலிலேயர் மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு முன்னால் எப்படி போனாரோ அது மாதிரி திரும்பவும் வருவார். நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க. அல்லேலூயா. அதுபோல் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு எல்லாருக்கும் தெரியணுமில்ல. இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்வாருன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோல் கொண்டு வாங்க. நான் ஆனால் யாருடைய கோல் துளிர்த்தது? ஆரோனுடைய கோல். அது துளிர்த்து ஒரே இரவுலேயே என்ன செஞ்சது? மாதுளை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களா மாதுளை பழங்களா? அது தந்தது. அப்போ எவ்வளோ வருது பாருங்க, ஒரே நாளில். அதே ஒரே நாளில் ஒரு செடியை முளைக்கி வச்சு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு ஒரு தீர்க்கதரிசிக்கு. எது? ஒரு நாள் யோனாவுக்கு ஒரே ஒரு ராத்திரியில் முளைச்சது. அது நிமித்தம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஆண்டவர் ஒரு ராத்திரியில் ஒரு செகண்டில் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை விட்டுறதா இருக்குது. ஒரு இரவில் ஒரு விதையை முளைக்க வச்சு அது ஒரு நிழல் தர அளவுக்கு ஒரு பெரிய மரமாக வளர வைக்கிறாருன்னா நினச்சி பாருங்க. ஒரு இரவில். அது வறண்ட கோல், அது பச்சையான கோல்லாம் கிடையாது, வறண்ட கோல் ஆண்டவர் துளிக்க வைக்கிறார். அதுக்கு வேரும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாரமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆண்டவர் அதை வளர வைக்கிறார். மோசேயின் கோலை பாருங்க, பாம்பா மாத்துறாரு, திரும்ப பிடிச்சா தடியா மாறுது. ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதமான ஒரு வித்தகராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, என்னாகும் 17:5 நம்ம வாசிக்கிறோம் கோல் துளித்ததை. அடுத்து பிலிப்பியர் 4:19 பார்க்குறோம். அவருடைய நாமத்தை நம்ம இருக்கும்போது என்ன செய்கிறார்? என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்மை மகிமைப்படுத்துகிற இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி மகிமைப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாகும் 17:5 அவனுடைய எப்படி வறண்ட வாழ்க்கை எப்படி செழிப்பானதோ, வறண்ட கோல் எப்படி திடீரென்று நல்ல செழிப்பானதோ, அதுபோல் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை கட்டளிடுவார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழித்தது. அல்லேலூயா. ஆகவே நாமும் ஒரு துளிரை போல தழைக்க வேண்டும் என்றால் அந்த மரத்தோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இவ்வளவு நாளும் ஒரு கசப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்குமானால் மற்றவர்களுக்கு இனிமையாக மாற வேண்டும் என்றால் அந்த நல்ல இனிப்பான கனியை தரக்கூடிய திராட்சை செடியாகிய அவரோடு நாம் ஒட்ட வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம சரியான ஒரு எண்ணெய் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் குறைபட்டிருந்தா காட்டு ஒளிவ மரமாக நம்ம இருந்திருந்தோம்னால் நல்ல ஒளிவு மரத்தோட இணைத்து நம்மை ஆண்டவர் நல்ல அதிக எண்ணெயுள்ள பசையுள்ள ஒரு மரமாக நம்மை மாற்றுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அப்போது நம் வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது. நம் தேவன் நம் குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குகிறார். அப்போ நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் போது அதை பார்க்குற ஜனங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புனாங்க, அவர் கைவிடல. அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் ஆசி அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமைப்படுகிறோம். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் இப்ப நமக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும் சொல்றார். அவர் இருக்கும்போது
அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை என்ன செய்வோமா? தரிசிப்போமா? அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட மறுரூபத்தின் அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி ஆண்டவர் பூரணமாய் நம்மை வழி நடத்துவதற்கு பூரணராகி அவர் கையில் பூரணமாய் என்று ஒப்பு கொடுத்து நம் வாழ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆண்டவர் முதற் பேரான மகனாக முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி பொது மறுரூபமாக்கவும் சித்தமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் இப்போது அவருடைய திருச்சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசிக்க பானமட நம்மை தகுதிப்படுத்துவாராக. முழங்கால் படியிடுவோம்.